கல்யாணசுந்தரம் அவர்கள் ஒரு விஷயத்த பேசினார். எனக்கு ராகுல் காந்தி ஏன் பேசினார், எங்கள் தலைவர் ஒரு விஷயம் சொன்னார். எந்த அரசியல் கட்சி தலைவரும் தான் தொண்டன் மரணிப்பதை விரும்ப மாட்டார். இப்போ நாங்கள் இதை விஜய் ஆதரித்து எங்கள் கூட்டணிக்கு கூப்பிட்றோன்னு அர்த்தமா? நாங்கள் இதுவரையும் சொல்கிறோம், விஜயை நான் பொது வெளியில் விமர்சிக்கிறோம். விஜயினுடைய கட்சி இந்த நாட்டிற்கும் இந்த மண்ணுக்கும் ஏற்ற இயக்கம் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். ஆனால் அந்த கட்சி தன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொல்லி எதை எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தேர்தலில் வெற்றி பெறுவது போலவும் இன்றைக்கு இவர்கள் கூட்டணிக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நாங்கள் ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறோம், கதவை திறந்து வைத்திருக்கிறோம், பாருங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். கதவும் திறந்து வைத்திருந்தார்கள், ஜன்னலையும் திறந்து வைத்திருந்தார்கள். ஒருவரும் வரவில்லை. கூட்டணியில் இருந்தவர்கள் தான் ஓடினார்கள். இவர் கதவையும் ஜன்னலையும் சொன்னார். பாஜகவின் அண்ணாமலை சொன்னார், நாங்கள் கதவு ஜன்னல் மட்டுமல்ல வீட்டின் கூரையே திறந்து வைத்திருக்கிறோம், எங்களோடு கூட்டணிக்கு வர்றவர்கள் எல்லாம் பாருங்கள் என்று. தேர்தல் வெற்றிதான் ஒரு இயக்கத்தை தீர்மானிக்கும். எடப்பாடி தலைமையிலான கட்சி எப்படி போய்கொண்டே இருக்கிறது என்பது கேவலம் தன் வாக்கை கூட நிரூபிக்காத விஜயை பார்த்து எங்களோடு கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று தரம் தாழ்ந்து இருப்பதுதான் இன்றைய அதிமுகவினுடைய பரிதாப நிலை. நீங்கள் ஒரு திராவிட இயக்கம் என்று நம்புகிறேன். போட்டி உங்களுக்கும் எங்களுக்கும் தானே தவிர இந்த கட்டுப்பாடற்ற கூட்டத்தால் ஒரு தலைவன் உருவாகிறான் என்றால் எல்லா காலங்களிலும் அரசியல் கட்சி வருகிறது, எல்லா காலங்களிலும் ஒரு தத்துவம் வருகிறது. ஆனால் எல்லா தத்துவங்களிலும் ஒரு தகுதி வாய்ந்த தலைவன் வேண்டும், தன் தொண்டர்களை கட்டுப்படுத்துகிற ஒரு கூட்டம் வேண்டும். ஒரே உதாரணம், 3 நாட்களுக்கு முன்னால் இந்த சம்பவம் நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் 17,000 பேரை அதிமுக கூட்டியது. தங்கமணி, வேலுமணி, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி 17,000 பேரோடு அங்கே பேசினார்கள். ஒரு உயிர் கூட போகல. அதற்கு பாதுகாப்பு கொடுத்தோம். கட்டுப்பாடோடு அரசியல் இயக்கம் கூட்டம் நடத்துகிறது. அமித்ஷா வருகிறார், ஏன் மோடி வருகிறார், இன்னும் பல தலைவர்கள் உள்ளார், லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுகிறது. அங்கே எல்லாம் நடக்காதது ஏன் இங்கே நடக்கிறது என்றால் அந்த இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவன் சரியில்லை. அந்த தொண்டர்களை கட்டுப்பாடோடு வழிநடத்துகிறவன் தான் தலைவனாக இருக்க முடியும். தலைவனுக்குரிய தகுதி இல்லாதவனை நீங்கள் எல்லோரும் ஆதரித்து பேசுவது திராவிட மண்ணுக்கு கேவலம் என்பதுதான் என்னுடைய கருத்து. தொண்டர்களை பத்தி சொன்னாரு. எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய தொண்டர்களில் 10 பேர் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க போட்டோ அதிமுக வரும், பாஜக வரும். அதல்ல, ஒட்டுமொத்த கூட்டமும் எவ்வாறு இருக்கிறது நான் சொன்னேன். நீங்க அதை பேசுவீர்களே என்று சொன்னால், தொண்டர்களை பேசுவீர்களே என்று சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூரில் என்ன செய்தார்கள் என்ற காணொலிகளும் வந்துச்சு, மக்களும் பேசினார்கள். அந்த கட்சியை சட்டை நீங்க கிழிச்சீங்க. ஜெயலலிதா சட்டப்பேரவையில் என்ன நான் பேசுவேன். ஜெயலலிதாவுக்கு சட்டப்பேரவையில் நடந்ததை பத்தி நீங்க பேசுவீங்களா? செஞ்சீங்க, அதையும் பேசலாம். கூவத்தூர்ல பதவிட்டார் பாருங்க. ஏன் பதட்டம்? கூவத்தூரை பத்தின உடனே ஏன் இவ்வளவு பதட்டம்? சரி, கூவத்தூர் பதறாதீங்க, பேசிட்டோம். உதயநிதி வாக்களிக்கப்பட்டு மக்களால் தேர் போட்டியிட்ட அதிமுக வந்த பிறகு திமுக தொடர் வெற்றி பெற்றதே இல்லை. திரு செந்தில் பேசும்போது சொன்னார் 41 பேர் மரணத்தில் ஒரு கூட்டணி கட்டமைக்கப்படுகிறதுன்னு. அதே தான் நான் திருப்பி சொல்றேன். இந்த மரணம் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட். இந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ங்கிறது நீங்களா தான் கூட்டணி ஏற்பட்டு விட்டதாக ஒரு பிரமையை உண்டாக்கி சொன்னனால சொன்னேன். அந்த பிரமையை உண்டாக்கி பயந்து போறீங்களே ஒழிய, அதாவது மக்கள் ஒன்று திரள்றாங்க அரசாங்கத்துக்கு எதிராக, தொண்டர்கள் வாக்காளர்கள் ஒன்று திரள்றாங்க, தலைவர்களை அது ஒருமுகப்படுத்துவதற்காக பார்க்குது. நன்றி டாக்டர் ஷர்மிளா. நிறைவு கருத்து. ராகுல் காந்தி ஏன் பேசினார் அப்படின்னு கேட்டார். அதே ராகுல் காந்தி குஜராத்தில் மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்தோடனே
ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார். 150 பேர் இறந்துட்டாங்க, இதை வச்சு தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க, முதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நல்லதை நாம செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்டவர் ராகுல் காந்தி. அவர் இயல்பாக விஜய் கிட்ட இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதற்கு விஜய் மாரலி ரெஸ்பான்சிபிளா இல்லையா அப்படிங்கறத தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு இமர்ஜிங் லீடர், அவர்கிட்ட துக்கம் விசாரிச்சிருப்பாரு அப்படிங்கிற நிலையில அதை கடந்து போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கல்யாண அண்ணனுக்கு நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். 54 வருஷம் ஆயிடுச்சு அதிமுக அப்படிங்கிற பேர் இயக்கம் துவங்கி அப்படின்னு. இன்னைக்கு அந்த 54 வருஷம் கண்ட ஒரு பேர் இயக்கம், 100 வருஷம் சென்டினரி கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு RSS, 45 வருஷமாக அரசியல் செய்து கொண்டு இன்னைக்கு பல மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய BJP, இவங்க எல்லாரும் நேத்து இன்னும் 2 வருஷம் கூட ஆகாத ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு தலைவருக்காக இந்த அளவுக்கு தொண்டை தண்ணி வத்த அவரை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் தங்கள் கட்சியுடைய வரலாறு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி திமுகவின் மோசடி எதிர்த்து பேசுறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கல சார், கொஞ்சம் பேசிக் டீசன்சி, கொஞ்சம் பேசிக் டீசன்சி நான் பேசும்போது நாங்க குறுக்கல சார். நான் பேசும்போது தொடங்கப்பட்ட கட்சி, நீங்க பேசும்போது நான் பேசல சார். நான் பேசும்போது என்ன பதட்டம், என்ன பதட்டம், என்ன பதட்டம், என்ன பதட்டம், என்ன பதட்டம், என்ன பதட்டம், ஏன் பதறீங்க, ஏன் பதறீங்க, ஏன் சார் பதறீங்க, பேச விடுங்க சார், ஏன் பதறீங்க, பேச விடுங்க, நீங்க பேச விடுங்க, பேச விடுங்க சார், திமுகவின் முகத்திரை கிழிப்பதற்கு தான் பேச விடுங்க சார். நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது நியாயம் இல்ல. கண்டிச்சிருக்கோம். நீங்க அரசை கண்டிச்சீங்களா? நீங்க அரசை கண்டிச்சீங்களா? நான் இந்த மேடையில கண்டிச்சேன். அவர் கண்டிச்சாரா? அவர் கண்டிச்சாரா? எப்படி சார் கண்டிப்பா? நீங்க தாவேக்காங்க. நான் திமுகவை ஆளுங்கட்சி செய்கிற தவறை சுட்டிக்காட்டுவது திமுக கண்டிக்க மாட்டாருங்க. நான் அரசியல் கண்டிக்கிறேன். ஆளுங்கட்சியை கண்டிப்பது நீங்க அரசியல் கண்டிக்கிறீங்க. எனக்கு புரியல விஜயன். ஆளுங்கட்சியை கண்டிப்பது பொறுப்பான நான் எதிர்க்கட்சியை சேர்ந்தவன். ஆளுங்கட்சியின் தப்பை சுட்டிக்காட்டுறேன். உங்களுக்கு ஏன் வலிக்குது? ஒரு வார்த்தை, உங்களுக்கு ஏன் வலிக்குது? நான் முடிச்சறேன். இல்ல ஒரு நிமிஷம். நான் ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷம். நான் அரச கண்டிச்சேன். கேசி பழனிசாமி பேசும்போது அவர் திமுக காரர். நீங்க ரொம்ப அரச கண்டிக்கிறீங்க. நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் வன்மையா கண்டிக்கிறேன். அப்படி வச்சுப்போம். நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நான் இப்ப சொல்றேன். இதே வார்த்தை இப்ப நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். நான் இந்த விவகாரத்தில் இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய அரசை வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, தற்குறித்தனமாக கூட்டத்தை சேர்த்து ஆட்டம் போட்ட விஜயும் தாவேக்காவும் கண்டிக்கிறேன் சொல்லுங்க. வேற ஏதோ ஒரு வார்த்தையிலேயே சொல்லுங்க. ஏங்க அவர் திமுக எப்படி கண்டிப்பாரு சொல்லுங்க.